இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு காலையில ஒரு அலாரம் அடிச்ச உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் வர்றது வந்து எக்ஸைட்மெண்ட் இல்ல. இன்னைக்கு நாளோட ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸ் டென்ஷன், டார்கெட்ஸ், டெட்லைன் இதே மாதிரி சேம் ரொட்டீன் தான் நமக்கு டெய்லியுமே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனை பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமோட இருப்பாங்க. அவங்கள போய் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. நான் என்னோட டைமை வந்து பணத்துக்காக விக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு லைன் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையின் பார்வையை வந்து மாத்துது. அந்த லைனை சொன்னவர் நவல் ரவிகாந்த். இவர் பில்லியனர் மட்டும் இல்ல, மாடர்ன் வேர்ல்ட்ல வெல்த், ஹாப்பினஸ், ஃப்ரீடம் பத்தி டிஃப்ரெண்டா திங்க் பண்ண வச்சவர். த அல்மனக் ஆஃப் நவல் ரவிகாந்த்ங்கிற புக் மணி சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் இல்ல, எப்படி ஸ்மார்ட்டா வாழ்றதுங்கிறத பத்தியும் சொல்லுது. இந்த புக் ஒரு ஆர்டினரியான மனுஷன் கூட ஸ்லோவா ஃபினான்ஷியலா ஃப்ரீயா ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டுட்டு வரோம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், த பிக்கஸ்ட் லை அபவுட் மணி. நம்ம சொசைட்டில ஒரு டேஞ்சரஸான ஒரு ஐடியா ஒன்று எப்பயுமே இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து சக்சஸ் ஆவாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். லட்சக்கணக்கான பேர் வந்து இங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மில்லுல ஒர்க் பண்றவரா இருக்கட்டும், ஒரு விவசாயம் பண்றவங்களா இருக்கட்டும், இன்னும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்? அவங்க எஃபோர்ட்ஸ் மட்டும் போட்டா போதாது அப்படின்னு நாவல் சொல்றாரு. வெல்த் இஸ் கிரியேட்டட் த்ரூ லெவரேஜ். அதாவது ஒரு மனுஷன் தனியா வேலை செஞ்சா அந்த இன்கம்ங்கிறது ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். ஆனா அதுவே அவங்களுக்கு தேவை கிடைக்கப்படுற பொருட்கள், அதாவது இன்டர்நெட், கண்டென்ட், பிசினஸ், டெக்னாலஜி, இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணினாருன்னா அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆகும். அப்போ அந்த ரிசல்ட்ஸும் அதிகமாகும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஒரு டியூஷன் டீச்சர் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்களோட இன்கம் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஆனா அதே டீச்சர் ஒரு ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறது மூலியமாவோ இல்ல ஒரு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றது மூலியமாவோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சேம் டீச்சிங்கை பார்ப்பாங்க. அப்போ அந்த எஃபர்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆகுது. அதனால அவங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் லிவரேஜ். நம்பர் 2, லேர்ன் ஸ்கில்ஸ் தட் கான் பி ரீப்ளேஸ்ட். நவல் சொல்றாரு, ஃபியூச்சர்ல வேல்யூபிளா இருக்கிறது கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், திங்கிங், டெக்னாலஜி ஸ்கில்ஸ், ஸ்டோரி டெல்லிங். நம்ம பண்ற ஒவ்வொரு ரொட்டீனையுமே ஸ்லோவா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த ஸ்கில்ஸை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் யூனிக்கான ஸ்கில்ஸ். ஒரு பர்சன் வந்து ஒரு காப்பி பேஸ்ட் வேலை பண்றாருன்னு வச்சுப்போமே. ஆனா அதுவே இன்னொரு பர்சன் வந்து நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்றாரு, நல்லா கம்யூனிகேட் பண்றாரு, நிறைய ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றாரு. அப்போ இவங்க ரெண்டு பேத்துல யாரோட ஃபியூச்சர் வந்து வேல்யூவா இருக்கும்? ஆமா, செகண்ட் பர்சன் தான். அதனால ஸ்கில்ஸ் ஆர் நியூ கரன்சி. நம்பர் 3, எஸ்கேப் தி ஹார்லி லைஃப். இந்த பார்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல். பல பேர் வாழ்க்கையில ஒரு ஹிடன் பிரசன்ல இருக்கும். அது என்னன்னா டைம் ஃபார் மணி. அதாவது 1 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா இவ்வளோ அமௌண்ட், இத்தனை மணி நேரம் வேலை பார்த்தோம்னா இந்த அமௌண்ட் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இந்த வேலையை நம்ம நிறுத்திட்டோம்னா அந்த அமௌண்ட்டும் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இன்கமும் ஸ்டாப் ஆகுது. ஆனா ரிச் பீப்புள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது பிஸ்னஸ், இல்லைன்னா ஏதாவது கண்டென்ட் கிரியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ற ஒரு கிரியேட்டர் வந்து அவர் தூங்கும் போதும் வியூஸ் வரும். இதே ஒரு ஆத்தர் வந்து புக் எழுதியிருக்காருன்னா அவர் பல வருஷம் கழிச்சும் அந்த புக்கு மூலியமா அவருக்கு ஒரு இன்கம் வரும். இதுதான் வந்து ஸ்கேலபிள் இன்கம். பார்ட் 4, த இன்டர்நெட் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். நவல் ஒரு பவர்ஃபுல்லான லைன் சொல்றாரு. த இன்டர்நெட் கிவ்ஸ் எவ்ரி ஒன் அ சான்ஸ். முன்னாடி இன்டர்நெட் இல்லாத போது நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவு. இப்ப வந்து ஒரு நார்மலான பர்சனால கூட ஒரு யூடியூப்ல ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும், இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ண முடியும், ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும், ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண முடியும், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்க முடியும். இது மூலயமா நம்ம வந்து குளோபல் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். ஒரு சின்ன வில்லேஜ்ல நம்ம ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணாலும் உங்க ஸ்கில் இந்த வந்து உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இது மூலயமா நம்மளோட சேல்ஸும் அதிகரிக்கும், நம்மளோட இன்கமும் அதிகரிக்கும். இதான் வந்து மாடர்ன் அட்வான்டேஜ். பார்ட் 5, ரியல் வெல்த் இஸ் ஃப்ரீடம். நிறைய பேர் நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நிஜமான வெல்த்ங்கிறது நல்ல லக்ஸுரியான காரோ இல்ல பெரிய பெரிய வீடோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நவல் சொல்றாரு, ரியல் வெல்த்ங்கிறது காலையில எழுந்திருக்கும் போது எந்த ஒரு கவலையும் இல்லாம இன்னைக்கு நம்மளால என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளே சூஸ் பண்றது, நம்ம நினைச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த நாளை கடத்துறது, இதுதான் வந்து உண்மையான வெல்த் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் வேணா ஒரு எக்ஸ்பென்சிவான காரை வச்சிருக்கலாம். ஆனா அவருக்கு அதே ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் இருக்கும். இன்னொரு பர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட லைஃப் பார்க்க சிம்பிளா இருக்கும். ஆனா அவருக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், நல்ல ஹெல்த் இருக்கும், நிறைய பீஸ் இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேத்துல யார் ரிச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீஸ் இருக்கிற செகண்ட் பர்சன் தான் வந்து ரிச்சான பர்சன். பார்ட் 6,
ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்கில். இந்த புக்ல மணியை மட்டும் பேச மாட்றாங்க. ஹாப்பினஸ் பத்தியும் டீப்பா பேசுவாங்க. பல பேர் என்ன நினைக்கிறோம், ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லான லைஃப்க்கு அப்புறம் நம்ம லைஃப் வந்து ஹாப்பியா மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நவல் சொல்றாரு, ஹாப்பினஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட் இஸ் அ ஸ்கில். நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே கம்பாரிசன், ஓவர் திங்கிங், ஃபியர், ஜெலசி இதுல இருந்து எப்ப வெளியே வர கத்துக்குதோ அப்பதான் நம்ம ஹாப்பினஸ்ங்கிற ஒரு கலையை கத்துப்போம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஒரு மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சம்பாதிக்கும் போது உடனே போனை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்றோம். அப்புறம் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படியே நம்ம ஸ்டேட்டஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எதையாவது ஒண்ணு துரத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஹாப்பினஸ்ங்கிறது அந்த பொருளை வாங்குற அந்த கொஞ்ச நேரம் தான் நமக்கு அந்த டெம்பரவரியா இருக்கு. ஏன்னா மைண்ட் வந்து எப்பயுமே எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ பீஸ் வரும்போது தான் நமக்கு கிளாரிட்டி, சிம்பிளிசிட்டி, செல்ஃப் அவேர்னஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஹாப்பினஸ்ங்கிறது அதனால ஒரு ஸ்கில். பார்ட் 7, ரீட் மோர், திங்க் மோர். நவல் சொல்றாரு, ரீடிங் சேஞ்சஸ் லைஃப்ஸ். ஒரு குட் புக் வந்து இயர்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸை நமக்கு சேவ் பண்ணும். அதனாலதான் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து நிறைய ரீட் பண்றாங்க, நிறைய திங்க் பண்றாங்க, நிறைய டைம் அவங்க கூட மட்டுமே தனியா ஸ்பெண்ட் பண்றாங்க, நிறைய புதுசா கத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட லேர்னிங் என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு நம்மளோட growthமே நின்னுடும். பார்ட் 8, டோன்ட் ஃபாலோ த crowd. இந்த உலகத்துல பல பேரு நம்மளோட சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். அந்த ஒரு பயத்திலேயே பக்கத்துல இருக்க ஒருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி அவங்களோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையை வாழறோம். இதனாலதான் டெசிஷன் எடுக்கிறோம் நம்ம. ஆனா எக்ஸ்ட்ரானரி பீப்புள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தனித்துவமா திங்க் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் வந்த போதுல யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு சமையல் வீடியோவோ ஏதோ ஒண்ணு புதுசா அவங்க கத்துக்கிட்ட ஒரு கலையை வந்து புதுசா அவங்க வெளிப்படுத்தும் போது எல்லாரும் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு அதே பீப்புள் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃபை வந்து லீட் பண்ணும் போது எல்லாரும் அட்மையர் பண்றாங்க. ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுல என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க, லைஃப்ங்கிறது வெறும் சேலரி ஸ்லிப் மட்டும் இல்ல, ஸ்டேட்டஸும் இல்ல, இல்ல அடுத்தவங்களோட அப்ரூவலும் இல்ல. ட்ரூ வெல்த்ங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட், ஹெல்தி பாடி, ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப். த அல்மனக் ஆஃப் நவல் ரவிகாந்த் ஒரு பிசினஸ் புக் மட்டும் இல்ல, ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி ஸ்மார்ட்டாவும் பீஸ்ஃபுல்லாவும் வாழலாங்கிறதுக்கான கைட். உங்களோட பிக்கஸ்ட் அசட்டே உங்களோட மைண்ட் தான். ஸோ அதை என்னைக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னையில இருந்தே நம்ம ஃபியூச்சர் வந்து வேல்யூபுல்லா மாறிடும்.